தவம் செய்கிறவங்க, யோகத்தில் இருக்கிறவங்க, இது மாதிரி வாசி யோகம், மூச்சு பயிற்சி, இன்னும் என்னெல்லாம் இருக்கும், கிரியா யோகம், இது மாதிரி பயிற்சி செய்கிறவங்க, அதுக்கு முயற்சி செய்கிறவங்க, அவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு 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 ஸ்டேஜ், ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு காலத்துக்கு மேலே அவங்க வந்து உயிரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எப்படி உயிரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உயிரோட இருக்கணும். என்ன சொல்றானே, உயிரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடாது. அது அது அடுத்து நமஸ்காரம். இந்த யோகமோ ஏதோ பயிற்சி நம்ம பண்ணி முடிச்ச பிறகு கூட சமாதியிலே போய் நம்ம உயிர ஆற்றலோட தானே இருப்பாங்க. இந்த கேள்வியை வந்து ஒரு 2 பேர் போய் ஒரு குருநாதர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் சிரிச்சேன் சொல்லுங்க. குருநாதர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, மற்றவங்கள கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் தனித்தனி அறை கொடுத்துருங்க. 2 பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. நம்ம தவம் தானே செய்கிறோம், இதுக்கே நம்ம உயிரோடு இருக்கணும் ஒன்று. ஆனால் அது சரியான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி, நல்லா கேட்டு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சமாதிக்கு தானே பழகுறோம் அப்படின்னு ஒன்று பதில் வந்துச்சு. அப்போ நம்ம சமாதிக்கு தான் பழகுறோம்னா நம்ம உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமஸ்காரம். இல்லை நமஸ்காரம் பாரு. அப்போ 2 பேர் போய் 2 பேருக்கு இந்த சந்தேகம் வந்த உடனே, நீ என்ன இப்படி சொல்ற, வா போய் குருநாதர்கிட்ட கேட்போம். போய் கேட்குறான். குருநாதா, இந்த மாதிரி நாங்கள் தவம் பழகுறோம், ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னவும். இப்போ சரி, மற்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் தனித்தனி அறையை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரியான உணவுகளை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு தனித்தனியான அறையை கொடுத்துட்டார். இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அறையும் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அறையும் கொடுத்தாச்சு, வலது இடதுன்னு சொல்லி. உணவு பட்டியல் இவர் தான் தயார் பண்ணுறார். உணவு பட்டியல் இவர் தான் தயார் பண்ணுறார். அதுக்கு ஒரு 3 பேரை நியமனம் பண்ணிட்டார். நான் சொல்லக்கூடிய உணவு பட்டியலை நீங்கள் சமைச்சு இல்லை தயார் செய்து 2 பேருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவங்களும் என்ன செய்கிறாங்க, அவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய உணவு பட்டியலை தயார் செய்து 2 பேருக்கும் உணவை அந்தந்த நேரத்துக்கு கொடுத்துட்றாங்க. இது ஒரு 20-21 நாள் என்ன ஆயிடுது, கலந்துருது. 21 நாள் போயிடுது. இப்போ 2 பேரையும் அவுத்து விடுனாங்க. 2 பேரையும் அவுத்து விடு அப்படின்னாரு. அப்போ அறையை திறந்து விட்டாங்க. இப்போ இந்த சைடு இருந்து வர்றவன் இந்த சைடு இருந்து வரக்கூடியவன் நல்ல எனர்ஜியா வேகமா குருநாதரை தேடி வந்தான். இந்த சைடு இருந்து வர்றவன் ரொம்ப
மந்தமா, ஒரு சோம்பேறித்தனமா, ஒரு அசட்டை இருக்கும்ல, என்ன போங்கடா நீங்களும் உங்க வாழ்க்கைன்ற அந்த மாதிரியான ஒரு பாவனையில வந்தான். சரியா? இப்ப 2 பேரும் வந்தாச்சு. வந்த உடனே என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னாரு. உடனே இங்கிட்டு வேகமா வந்தான் பாருங்க. அவன் சொன்னான், எனக்கு பதில் தேவையில்லை, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா. பதில் தேவையில்லை, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா. இங்கிட்டு சோம்பலா வந்தான்ல, ஒரு மாதிரி மந்தமா, அவன் சொன்னான், எனக்கு என்ன பதில்னு தெரியல, ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல உள்ள, நான் இப்ப ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில இருக்கேன் அப்படின்னு. சரி, அப்போ அந்த சமைச்சவங்களை கூப்பிட்டு என்னென்ன உணவு பட்டியல் கொடுத்தேன் அதை போல சொல்லுங்க அப்படின்னார். என்னென்ன உணவு பட்டியல் கொடுத்துருப்பார் அதை நான் சொல்ல மாட்டேன். ஒரே உணவு தான், வெவ்வேறு உணவு இல்லை. 2 பேரும் கொடுக்கப்பட்டது ஒரே உணவு தான், தனித்தனி அறையில கொடுத்தாரு. ஆனா அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு, ஆனா அவருடைய ஆன்மா என்பது உயிரோடு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதனால சுறுசுறுப்பா வெளில வந்தாரு. ஜபத்துக்கு உயிர் வேணும். இவர் என்ன பண்ணா, ஜபம் எடுப்பதுக்கு உயிர் வேண்டாம், நம்ம சமாதி போகணும் அப்படின்றதுக்காக இவரு என்ன இது, இவர் சோப்பலா வெளில வந்தார். அப்போ உணவு வந்து 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படும். ஒரே உணவு தான். அப்படியா? செஞ்சு போட்டு உங்களுடைய மன நடந்திருக்கலாம். இப்ப இங்கிட்ட சுறுசுறுப்பா வேகமா வந்தான் பாருங்க. சுறுசுறுப்பா வேகமா வந்தான்ல, அவனுடைய உணவு பட்டியலை வாசிக்க சொன்னார். சரியா? அது வாசிச்சு முடிச்சாச்சு. இங்கிட்ட வந்தான் பாருங்க, இவனுடைய உணவு பட்டியல் வாசிக்க சொன்னார்னா ஒரு லிஸ்ட் போட்டு வாசிக்கிறாங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி வெறும் காய்கறி, வெந்தது, அரவேக்காடு, கஞ்சி, அது இதுன்னு சொல்லி எல்லாம் இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இவனுடைய உணவு பட்டியல்ல என்ன இருந்திருக்கும்? விஷயம் என்ன தெரியுமா? வேகமா வந்தவனுக்கு உணவே கொடுக்கல, சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்தவனுக்கு உணவே கொடுக்கல. மந்தமா வந்தான் பாருங்க, அவனுக்கு தான் உணவு கொடுத்தாங்க. அவனுக்கு தான் உணவு கொடுத்தாங்க. இப்ப குருநாதர் சொன்னாரு, டேய், உங்களுக்கு வந்து தவம் சொல்லி கொடுத்து பயிற்சி சொல்லி கொடுத்தா நீங்க உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு என்னையவே கேட்பீங்களா நீங்க? உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதா அப்படின்னு. இப்ப இவனை பார்த்து கேட்டாங்க, குருநாதர் கேட்கிறாரு, சொல்லு, உயிரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான்? உயிரோட இருக்கக்கூடாதுன்னு. உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னா. அப்ப நான் திரும்ப கேட்கிறாரு, அப்போ ஒரு தவவாதி எப்படிதான் இருக்கணும்னு கேட்கிறாரு. உணர்வோட மட்டும் இருந்தா போதும் அப்படின்ட்டு. உணர்வோட இருந்தா போதும், நீ உயிர் உனக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு. உயிர் உனக்கு தேவை கிடையாது. உயிரினுடைய அடுத்த பரிணாமம் வந்து உணர்வு தான். உயிரினுடைய அடுத்த பரிணாமம் உணர்வு. ஒரு குழந்தை ஜனிச்சுதுன்னா அது உயிர். ஒரு குழந்தை ஜனிச்சிருச்சு, அதாவது ஜனிச்சு பூமிக்கு வந்துருச்சுன்னா அது உயிர். எப்ப அந்த குழந்தை வந்து தானாக எல்லாத்தையும் முடிவு செய்ய தொடங்கி விட்டதோ அது உணர்வு. நல்லா கேட்டுக்கங்க. ஆனால் அது சுத்த உணர்வு கிடையாது. அது சுத்த உணர்வு கிடையாது. ஆனால் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சுத்த உணர்வுக்கு, அதைத்தான் சாமி வந்து ஜீவனுக்கு உணர்வு வருகிற போதுன்னு சொல்லி சொல்றாரு. சுத்த உணர்வுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது சுத்த உணர்வு. அப்போ ஒரு தவவாதி உணவு சார்ந்து இருக்கக்கூடாது,
உணவு சார்ந்து இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? உயிரோட மட்டும்தான் இருப்பீங்க, உணர்வோட இருக்க மாட்டீங்க. இந்த உணவு உங்களை உயிரோட வச்சுக்குமே தவிர உங்களுடைய சுய உணர்வோட வச்சுக்காது. ஏன் என்ன செய்யுது அப்படின்னா, சாப்பிடுவது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது, இல்லைன்னு இல்லை. ஆனால் என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு மந்த நிலை நம்மள்கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஒரு மந்த நிலை இருந்துட்டே இருக்கு. அந்த மந்த நிலையிலையும் உயிர் நமக்கு இருக்கு, உயிர் நமக்கு இருக்கு. ஆனா அதனுடைய அடுத்த கட்டமான அந்த சுத்தமான உணர்வு நிலையை நம்மளால தொட முடியல. அதனாலதான் இவனுக்கு என்ன செஞ்சாருன்னா, சாப்பாடு கொடுக்காதுங்க. இவனுடைய அறைக்கு எந்த உணவுமே போகக்கூடாது, தண்ணியை தவிர எந்த உணவும் போகக்கூடாதுன்னு கொடுக்காது. நான் சொல்ற வரையும் கத்துனாலும் கொடுக்காதுன்ட்டார். 2 பேருடைய அறையுமே பக்கம் பக்கம் கிடையாது, தூரம் தூரம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. 5வது 6வது நாள்லாம் கையாமையான்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவர் உள்ள போய் தவம் பண்ணுன்னு சொல்லலை, உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு தானே கேட்டேன், அதை நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லி தூக்கி போட்டார். அது ஒரு சிறை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 5வது நாள் 6வது நாள், ஏன்னா இங்க வந்து ஆராய்ச்சி என்னன்னா உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு. 5 6வது நாள் உணவே இல்லாம ஒருத்தர் இருக்கும்போது ஐயோ செத்து போயிடும்ன்ற எண்ணம் வருமா வராத? கண்டிப்பா வரும். இறந்து போயிடுவோன்ற எண்ணம் அவனுக்கு வந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமா என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? சுயம், தன்னை பத்தின சுய சிந்தனைக்கு அவன் வர ஆரம்பிச்சிட்டான். இங்கிட்டு உணவே கொடுத்துக்கிட்டு இருந்தவனுடைய சிந்தனை என்ன ஆயிடுச்சுன்னா, பரவாயில்ல குருஜி இங்கிட்டு தனியா அறையில போட்டாலும் சாப்பாடு விதவிதமா வந்துகிட்டே இருக்கு, அப்போ உயிரோட இருக்கணும் அப்படின்றது நமக்கு முக்கியம்ட்டார். அது 5-10 நாள்ல அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நாள் செல்ல செல்ல மனம் குழப்பமாயிருச்சு. என்ன தெரியுமா? சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா, ஆனா இன்னும் ஏன் அறையிலே வச்சிருக்காங்க? அப்போ உயிரோட இருக்கிறது முக்கியம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதை தாண்டி ஏதோ ஒண்ணு திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் 10வது நாள் 15வது நாள் கையாமியன்னு கத்த ஆரம்பிச்சான். அந்த சத்தம் அப்படி அப்படியே என்ன ஆயிடுச்சு? அடங்கிருச்சு. ஏன்னா சிந்தனையானது, எண்ணமானது உள்ள திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கேட்டுக்கணும். தபம் செய்பவர்கள், யோகத்துல இருக்கக்கூடியவங்க, வாசி யோகம் எது செய்யறதா இருந்தாலும் செய்யறவங்களா இருந்தாலும் சமாதிக்கு போய் உணர்வு நிலையில இருக்கிறது இல்லை. நம்ம இங்க இருக்கும்போது உணர்வோடு இருப்பது தான் ஒரு தவவாதி உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கோம்னு நினைச்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இல்லை. அத பட்டினத்தார் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? இன்னைக்கு செத்தவனை பார்த்து சாக போறவன்லாம் அழுகிறான்னு சொன்னா நீங்க எல்லாம் நடைபிணம்னு சொல்லாம சொல்றார். என்ன காரணம்னா, உனக்கு உயிரை பத்தின அறிவு உனக்கு இல்ல. உயிரை பத்தின அறிவு வந்தா உனக்கு உணர்வை பத்தின அறிவு வரும் தானா. எல்லா சித்தர்களுமே ஞானிகளுமே சாமி முதற்கொண்டு உயிரினுடைய அடுத்த பரிணாமமாகிய உணர்வு நிலைக்குத்தான் செல்வதற்கு முயற்சி செஞ்சான். இப்ப நமக்கு உணர்வு இருக்கு, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த உணர்வு சுத்த உணர்வு கிடையாது. ஆமா, சுத்த உணர்வு கிடையாது. நம்ம ஒரு கஷாயம் வைக்கிறோம், தண்ணி கொதிக்குது, அதுக்குள்ள 4 ஸ்பூனு கஷாயத்தூளை போடுறோம், நல்லா கொதிக்குது, கொதிநிலை நல்லா வந்துடுது, சர்க்கரை தேவையான அதெல்லாம் போட்டுடுறோம், மூடி வச்சிடுறோம். இப்ப என்ன ஆகும்? கீழே அந்த கசடெல்லாம் கீழே இறங்கி மேல தெளிஞ்சிரும். அப்ப கொதித்து கொண்டே இருந்தால் அந்த கசடு என்ன ஆகாது? போய் அடங்காது. அப்போ கொதிநிலை இவ்வளவுதான் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு கொதிச்சா போதும், வெப்பமானது இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா அந்த கசடானது தானாக கீழே போயிடும். இப்ப மூடியை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஆவி வரும், தெளிஞ்ச அந்த கஷாயமானது மேலேயே இருக்கும்.
இப்ப நம்ம வேணும்னா ஃபில்டர் பண்ணுவோம், இல்லைன்னா மேலாக எடுத்து என்ன செய்வோம், ஊத்திட்டு கசடை மட்டும் தனியா எடுத்துருவோம். இது தவத்துல ப்ராசஸ். இது தவத்துல ப்ராசஸ். கதாகதம் செய்யறோம், நல்ல சூடேறுது, கொதிக்குது, தக்க 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 தக்கன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஆனா உல மூடி போட்டு மூடுறோமா? மூடல. மூடி வச்சுட்டு அதுலயே அப்படியே இருக்கணும். அப்ப இந்த கசடெல்லாம் என்ன ஆயிடும், இறங்கிடும் கீழே. இப்ப ஃபில்டர் ஆயிடும், சுத்தமாயிடும். அதாவது சுத்தமில்லாத உணர்வு கொதித்து நீங்க மூடின உடனே நிஷ்டைன்னு வச்சுக்கோங்க, நீங்க மௌனம்னு வச்சுக்கோங்க, பேசாம இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, யாரையும் பார்க்காம இருக்கிறது கூட வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நினைப்புலயே இருக்கக்கூடியது இருந்துட்டால் என்ன செய்தது, அடங்கிருக்கு. இதுதான் சமாதிலையும் நடக்குது. ஏன் சாமி என்னானாலும் சமாதி வையே, அவன் உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உயிர் என்பது ஒரு பொருள், சுவாசம், மூச்சு, காற்று. இது மூலப்பொருள், இந்த உடல் இயங்குவதற்கான மூலப்பொருள். இந்த மூலப்பொருளை வச்சு இன்னொன்னு உருவாக்குறோம், அதுக்கு பேரு உணர்வு. இல்ல, அதுக்கு பேரு உணர்வு. அதாவது பால் தயிராகுது, தயிரை கரைக்கிறோம், மோராகுது, வெண்ணெய் எடுக்கிறோம், மோராகுது, அப்புறம் அந்த வெண்ணெயை திரும்ப உருக்குறோம், நெய்யாகுது. அப்படின்னா அடுத்தடுத்த நிலைப்பாடுக்கு நம்ம கொண்டு போறதுன்னு அர்த்தம். புரியுதா? அதே பாலை நீங்க காய்ச்சி சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டா பாயாசம். எப்படி சிரிக்கிற பாருங்க ஐயா. அப்ப சமாதியில அதுதான் நடக்குது. அதனாலதான் சொன்னாரு, என்னானாலும் கொண்டு வையே. என்ன நடக்குது அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகளுக்கு கதாகதம் செய்து பழக்கப்பட்டதனால் ஜீவனானது அதனுடைய சொசானத்துக்கு போய் இருந்து பழகினதுனால இவ்வளோ தேவையில்லை, இவ்வளோ தேவை கிடையாது. இவ்வளோண்டு ஒரு சின்ன சுவாசமானது, அதை சாமி சொல்லும்போது சொல்றாரு, ஒரு துடிப்பு மாத்திரம் இருந்தா போதுன்றார். என்ன சொல்றாரு? துடிப்பு. அந்த துடிப்புக்கு பேரும் சுவாசம் தான், அந்த துடிப்புக்கு பேரும் மூச்சு தான், அந்த துடிப்புக்கு பேரும் காற்று தான். ஒரு சின்ன துடிப்பு மாத்திரம் இருந்தா போதும். இப்போ சாதாரணமா செத்தவனுக்கு உயிர் போயிருச்சுன்னா நாடி துடிக்கல அப்படின்னா, அப்ப அந்த துடிப்புக்கு பேர் உயிர் தானே, அந்த துடிப்புக்கு பேரு உயிர் தான். அப்ப அதை தொட்டு பாக்குறாங்கன்னா அதுக்கு பேர் உயிர் தான். அப்ப இதை பார்த்துதான் ஒரு உயிரே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அப்ப இது எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரும் உயிர் தான். அப்ப அந்த ஒரு துடிப்பு மாத்திரம் இருந்தால் போதும்னு சாமி சொல்றாருன்னா, நீ அதோட கொண்டு உள்ள வச்சேன்னா உயிரினுடைய அடுத்த பரிணாம உணர்வு வளர்ச்சி என்பது உணர்வு நிலையாகும் என்றார். அந்த உணர்வு நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம இப்ப இருக்கோம் தெரியுது, சரியா? நாம இருக்கோம் தெரியுது. இப்ப நான் சண்முகையாவை தொட்டேன்னா தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? இது தொடு உணர்வு, இது தொடு உணர்வு, சரியா? கூப்பிட்டேன்னா கேட்குமா கேட்காதா? நான் இப்ப கூப்பிட்டா உங்களுக்கு கேட்குமா கேட்காதா? அப்ப நான் தொட்டா உங்களுக்கு தெரியுது, கூப்பிட்டா தெரியுது. இதெல்லாம் உணர்வினுடைய அடுத்தடுத்த நிலைகள். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் உங்களை இந்த விரலால தொடக்கூடாது, ஆனா உணர்வால உங்களை தொடணும், உங்களுக்கு தெரியணும். நான் வார்த்தையால உங்களை கூப்பிடக்கூடாது, நல்லா கேட்டுக்குங்க. உணர்வால நான் கூப்பிடணும், நீங்க நான் அங்கிருந்து தானா இங்க வரணும், சரியா? அப்ப இது சாமி என்ன சொல்றாரு? காண்பது கேட்பது அறிவதுன்றார். காண்பது கேட்பது அறிவதுன்றார். இங்க காண்பது கேட்பது வினையா இருக்கு. ஒண்ணு பாக்குறோமா, ஒண்ணு கேட்கிறோமா, செயல் வினையா இருக்கு. அறிவது மட்டும் மறைமுகமாக இருக்கும். நான் பேசுறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க என்னதான் தலையாட்டினாலும் நான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சா கூட உள்ள மனசுக்குள்ள ஓடும், ஆகா இவர் பேசுனதே பேசிட்டு இருக்காரு அப்படின்றது
தோணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அது வரும். அப்போ அறிவது என்பது ரகசியமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, காண்பது கேட்பது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அறிவதுல இல்ல. இந்த அறிவது என்பது ரகசியமாக இருப்பதுதான் சமாதி. அறிவது என்று சொல்லக்கூடியது ரகசியமாக இருக்கக்கூடியதுதான் சமாதி. அப்ப இந்த காண்பது கேட்பது ரெண்டையும் கட் பண்ணிட்டால் அறிவது என்று ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் என்னது? உணர்வு. அதுதான் உணர்வு. அப்ப நம்ம ரெண்டே ரெண்டு ட்ராக்ல தான் ஓடுறோம். ஒன்னு பார்க்கிறோம், ஒன்னு கேட்கிறோம். சாமி காண்பது கேட்பது செயல்படுவதுன்னு சொல்லல. காண்பது கேட்பது செயல்படுவதுன்னு சொல்லல. காண்பது கேட்பது அறிவதுன்னா உணர்வதுன்னு அர்த்தம், உணர்வுன்னு அர்த்தம். அப்ப நாம இப்ப இருக்கக்கூடியது காண்பது கேட்பதுல இருக்கிறோம். ஆமா, இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காண்பது பார்த்துட்டே இருக்கோம் எதை? சுழுமுனைய. கேட்பது கதாகதான் நடக்குது, சரியா? அறிவதுக்கு நாம நேரம் ஒதுக்கல. உணர்வுக்கு, உணர்வு வருவதற்கு நாம நேரம் ஒதுக்கல, கொடுக்கல. கரெக்டா? அப்ப நாம அந்த இடத்துக்கு போகணும். அது இருக்கும் போதே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இருக்கும் போதே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நல்லா கேட்டுக்கோங்க. அது சிம்பிளா எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு முறை நடக்கக்கூடிய, ஒரு முறை இல்ல பல முறை நடக்கக்கூடியது. எப்படின்னா, இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய 30-40 பேர்ல ஒருத்தர் மட்டும் இங்க இருக்க மாட்டார். ஒருத்தர் மட்டும் இங்க இருக்க மாட்டார். எங்க போயிருப்பாரு? போயிருப்பார். வேற எங்க ஏன் போனாரு? அவருடைய உணர்வு நிலை வேற இடத்துக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. உணர்வு எங்க சேர்ந்துச்சோ அங்க எது போயிடுச்சு? மனம் போயிடுச்சு. உணர்வு எங்க போச்சோ அங்க மனம் போயிடுச்சு. மனம் போனதுனால எண்ணம், சிந்தனை, கவனம் எல்லாம் அங்க போயிடுச்சு. அப்ப இந்த 40 பேர் மத்தியில ஒருத்தர் இத்தனை பேரை தாண்டி தனியா ஒரு இடத்துல டிராவல் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேரு உணர்வு. ஆனால் அது தெளிந்த உணர்வு கிடையாது. நல்லா கேட்டுங்க. வியாபித்தல், வியாபித்தல்னா அது ஓடுது, அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடுறோம். ஆமா, சாமி சொல்றது என்னன்னா, நிலை நிறுத்தி கவனித்தல்ன்றார். நிலை நிறுத்தி கவனித்தல் ஒரு இடத்துல. அதனால சொல்லும் போதே சொன்னாரு, ஜீவனுக்கு உணர்வு வரும்பொழுது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, ஜீவன் எங்க நிக்கும்னா அங்க போய் நிக்காது. எங்க? இங்க இருந்து வெளியில 1 கிலோமீட்டருக்கு தாண்டி போய் நிக்காது, சுழுமுனையில தான் நிற்கும் ஜீவன். அப்ப சுழுமுனையில நிற்கக்கூடிய ஜீவனை கவனிக்கிறதுனால ஜீவனுக்கு வரக்கூடிய உணர்வு நிலை நிறுத்தி கவனித்தல்னார். அந்த உணர்வு தான் சுத்த உணர்வு. அதுதான் அறிவது. அதுதான் அறிவது. அதுதான் சமாதி. நமஸ்காரம். அதுதான் சமாதி. ஆமா, இது நாம செய்யறது இல்லை, செஞ்சு பழகிறது இல்லை. நம்ம ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுறோம், ஆனா வேற வேற கோணங்கள்ல அதை பார்க்கிறோம். ஏன் வேற வேற கோணத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் டிசைனா இருக்கிறதுனால. இல்ல, உண்மை அதுதான். என்னன்னா, சாமி கண்டுபிடிச்சது ஒரு சித்த வித்தை தான். சாமி கண்டுபிடிச்சது ஒரு சித்த வித்தை தான். ராமசாமிக்கு, குப்புசாமிக்கு, மாடசாமிக்குன்னு தனியா கண்டுபிடிக்கல, ஒரு சித்த வித்தை தான் கண்டுபிடிச்சார். நல்லா கேட்டுக்குங்க. ஸோ அப்ப நம்மெல்லாம் டிசைனா இருக்கிறதுனால வெவ்வேறு கோணங்கள்ல இதை பிரிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு காலம் நம்மளை தள்ளி வச்சிருக்கு. இப்போ நம்மளை புஷ் பண்ணி தள்ளுது. ஆமா, நீ இப்படியும் கொஞ்சம் யோசி, அப்பதான் கொஞ்சம் என்ன செய்யலாம், முன்னோக்கி போகலாம். போன வாரம் நினைக்கிறேன், போன வாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்னைய ஒருத்தர் சந்திக்கணும் கேட்டு ரொம்ப நாளா
நான் என்ன பண்ணேன், அவரை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் வந்து சித்த வித்தியார்த்தியும் கிடையாது. ஆனால் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காரு. கிருஷ்ணாட்ட பேசுவார் இந்த மாதிரி, நான் பார்த்தே ஆகணும். நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கேன், நான் நிறைய சித்தர்கள் பயணம், நிறைய சித்தர்கள் நூல் படிச்சிருக்கேன். நம்ம பேசுறதே பாடுற மாதிரி அப்படி பாடுவார். பாட்டு எடுத்தாருன்னா சித்தர் பாட்டு பிள்ளை இல்லாமல் அப்படி பாடுவார், அடிச்சு பிச்சு உதறுவார். அந்த மாதிரியான ஒரு பார்க்கணும்னு போது நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் வந்து கேட்குறோம், அவர் வந்து நமக்கு கொஞ்சம் கூட ரொம்ப கர்வம் பிடிச்சவனா இருப்பான் போலவே அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி கிருஷ்ணாட்ட சண்டையை போட்டார். இல்லை அவரும் பெரிய ஆளா, அவர் நான் இவ்வளோ நாள் கேட்குறேன், நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு, இனி நான் அவர் கூப்பிட்டா கூட வரமாட்டேன் பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்கிட்ட சொன்னான், அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னும். இப்போ உடனே ஃபோனை போட்டு அவர் வர சொல்லு அப்படின்னு. அவர் இப்படி சொல்லிட்டாரா, நான் உடனே என்ன செஞ்சேன், இப்போ உடனே ஃபோனை போட்டு அவரை வர சொல்லு அப்படின்னு. இவனா அடுத்த நிமிஷமே ஃபோன் அடிக்கிறான். எனக்கு முன்னாடியே ஃபோன் போடுறான். இப்போ ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் சொன்னதெல்லாம் ஐயா வர சொன்னார். ஏய்யா வர சொன்னார்னா இதெல்லாம் ஏன்யா சொன்னீங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல இருந்திருக்கணும் அப்படின்னார். எனக்கு படபடன்னு இருக்கு, நான் அடுத்த வாரம் வர்றேன், நான் இப்போ வரல அப்படின்னார். நான் சொன்னேன், இப்போ வந்தா மாத்திரம்தான் பார்ப்பேன், அடுத்த வாரம் வந்தா பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. இவன் அதையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே சரி நான் வந்துடுறேங்க, சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணியிருக்காரு. ஐயாவுக்கு என்ன பிடிக்கும், நான் வந்து இது வாங்கிட்டு வர போறேன், அது வாங்கிட்டு வர போறேன்னா குஷி ஆயிட்டார். நான் சொன்னேன், எது வாங்கிட்டு வந்தாலும் இங்கே வர வேணாம்னு சொல்லிடுறேன், வெறும் கையோட வந்தா வர சொல்லு அப்படின்னு. பெரிய ஆளுகளை பார்க்கும்போது ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படி இப்படின்னு, எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரி இவனும் சொல்லிட்டான். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, சாயந்தரமா வர்றாரு. வரும்போது ஒரு கவர் எடுத்துட்டு வர்றாரு. அது உட்காந்துட்டாரு. நான் உள்ள இருந்தேன். அப்போ திரும்ப வந்து நமஸ்காரம் வச்சேன். சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி. என்ன என் மேல அவ்வளோ கோபம்? பச்சியோ கோபம்னா இல்லைங்க, உங்களை பார்க்கணும். நம்ம அதான் சொன்ன, தம்பி ஏதோ தெரியாம பேசிட்டாரு. யாரு? கிருஷ்ணா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் உங்களை அவாய்ட் பண்ணல, உங்களை நிராகரிக்கல, உங்க மேல அதிகமான அன்பு இருந்ததுனால உங்களை வர வேணாம், நீங்க அங்கேயே இருங்கன்னு சொன்னேன். நல்ல ஆன்மா அது, அதாவது வித்தை தான் வாங்கல, அது ஒரு நல்ல பரிசுத்தமான ஆன்மா, நல்ல ஆன்மா. என்னை பார்த்தோன்னே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன், சித்தர்கள் பாட்டெல்லாம் பாட. இது என்ன அது கையில் அப்படின்னு. தம்பி ஸ்வீட் வாங்கக்கூடாதுன்றுச்சு, பழம் வாங்கக்கூடாதுன்றுச்சு, அது வாங்கக்கூடாதுன்றுச்சு, இது வாங்கக்கூடாதுன்றுச்சுன்ட்டார். சரி அது என்னது, இது நீங்க நிராகரிக்கவே முடியாதுன்னாரு என்கிட்ட. எப்படி அப்படின்னு, நீங்க நிராகரிக்கவே மாட்டீங்க, நிராகரிக்கவே முடியாது அப்படின்னாரு. நான் இதை வச்சுதான் சொன்னேன், அவர் நல்ல சிறந்த ஆன்மான்னு சொல்லி. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. யோசிச்சாருன்னா உணர்வு எங்க வேலை செய்யுது, உணர்வானது எங்க வேலை செய்யுதுன்றத சொல்ல வாரேன். ஆமா, நம்ம உணவு ரீதியான உணர்வுல இருந்தோம்னா என்ன செய்வான், அந்த ஆளு சொல்லட்டும்னு ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா. அவர் அப்படி யோசிக்கல, டக்குன்னு உணர்வுக்கு போய் என்ன கொண்டு போனா இவர் நம்மளை நிராகரிக்க மாட்டாரு, வாங்குவாருன்னு அந்த உணர்வுக்கு போய் டக்குன்னு ஒரு கவரை கொண்டு வந்தார். புக்கு அசோக் வந்து பார்த்துருக்காரு பாருங்க. அப்படியா, அங்க இருக்கும் உள்ள ஒரு 10 புக்கு கிட்ட என்னவோ இருக்குங்க. 10 எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள். எனக்கு இது சந்தோஷம் இல்லை. சரி அப்படியா, கொண்டாங்கன்னு எடுத்து இதெல்லாமே நீங்க நிராகரிக்க முடியாது. இதெல்லாம் யார் தெரியுமா, சுண்டரு, அகத்தியரு, இவரெல்லாம் நிராகரிச்சுவீங்களா நீங்க அப்படி இப்படி என் கூட அன்பா சண்டை போடுறாரு. எங்க இதெல்லாம் தூக்கி போடுங்க பார்ப்போம் அப்படின்றாரு. சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போய் உள்ள வைடா அப்படின்ட்டு. எனக்கு இது சந்தோஷம் இல்லை. அடுத்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சாமி நான் வழக்கமா இந்த மாதிரி நூல்கள் தேடி தேடி நான் வாங்குவேன், நீங்க சீக்கிரம் வர சொன்னதுனால இது எங்கடா கிடைக்கும்னு சொல்லி ஒரு இடம் தேடி போய் வாங்கினேன். அப்போ அங்க இந்த கடை ஓனர் என்ன செஞ்சாரு, நீங்க இவ்வளவு நூலெல்லாம் தேடி தேடி வாங்குறீங்கல்ல, உங்கள்கிட்ட சித்த வேதம் புக்கு இருக்கான்னு கேட்டார். என்னைய பார்த்து என்ன கேட்டாரா,
சித்தவேதம் புக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டாராம். இல்லை என்னட்ட சித்தவேதம் புக்கு இல்லை, ஆனால் சித்தவேதம் படிக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இல்லை இங்கே வர்ற நிறைய பேர் சித்தவேதம் புக்கு கேட்குறாங்க, இவ்வளோ புக்கு இருக்கு எங்கள்கிட்ட, ஆனால் அந்த புக்கு பர்டிகுலராக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. நீங்கள் அந்த ஒரு புக்கு விற்றீங்கன்னா மற்ற எந்த புக்கும் விற்காது பரவாயில்லையான்னு சொன்னேன் அப்படின்னார். அவருடைய உணர்வு நிலை எப்படி வேலை செஞ்சிருக்கு. அந்த ஒரு புத்தகம் நீங்க வித்தீங்கன்னா மற்ற எந்த புத்தகம் விற்காதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது எண்டு எதுவோ அங்க போயாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் பண்ண அவசியம் கிடையாது சொல்லிட்டு சொன்னங்கய்யா. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அந்த சித்தவேதம் வச்சிருக்கவங்க நம்பர் கொடுங்க, வர்றவங்களுக்கு அடிப்படையில் வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். உடனே கிருஷ்ணா நம்பரை கொடுத்ததுல தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுங்க. எனக்கு அதை கேட்ட உடனே தான் என்னைய பலாருன்னு கன்னத்துல அறிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, நமக்கு 10 புக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருடைய உணர்வு நிலை, நான் நிராகரிக்க கூடாது, வாங்கிட்டு போறது சத்தியமா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, உண்மையான சத்தியம் எதுன்றத அங்க என்ன செஞ்சிருக்காரு, யாரு உணர்த்தினா? சாமி அங்க உணர்த்திருக்காரு. உணர்த்தி தான் அதை கொண்டு வர வச்சார். நான் அப்படியே இருக்கு, அங்கதான் கிடக்கு, அங்க இதுலதான் டேபிள் அங்க வச்சிருக்கேன். புரியுதா? உணர்வு என்பது இங்க பாருங்க, அறிவு என்பது வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க. அறிவு என்பது வேற. ஆமா ஆமா. உணர்வு என்பது செயல்படுவது அல்ல. ஒரு இடத்துலயே இருக்கிறது உணர்வு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உணர்வானது இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் போகும், டிராவல் பண்ணும். ஆனால் உங்களுடைய அறிவு பயணம் போகாது. அது குண்டாச்சட்டிகளே என்ன செய்யும், சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆமா கரெக்ட். அப்ப சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். எதை? அறிவை உணர்வா கன்வெர்ட் பண்ணணும். அறிவை உணர்வா கன்வெர்ட் பண்ணணும்னா கொதிக்கிறத நிறுத்தி அமைதி பண்ணணும், கவனிக்கணும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த கசடெல்லாம் என்ன செய்யும், அடங்கிடும். அதுதான் அவன் 10ஆவது நாள் 15ஆவது நாள் கத்த ஆரம்பிச்சான். ஆகா நம்ம சாக போறோமோன்னு ஒரு பயம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு உள்ள நினைவு, அதாவது எண்ணம் உள்ள திரும்ப திரும்ப உயிரை பத்தின அறிவு தானா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அறிவானது என்ன செஞ்சிச்சு, அவனை உணர்வு நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. எதுவுமே சாப்பிடல, ஒருத்தன் எனர்ஜியா ஓடி வரான் அப்படின்னா உணர்வுக்கு போயிட்டான்னு அர்த்தம். எல்லாம் சாப்பிட்டான் ஒருத்தன் சோம்பேறியா வரான்னா அவன் அறிவை தாண்டலைன்னு அர்த்தம். அறிவை தாண்டல. அறிவு மனம் மூலமாக மந்தமாயி இருக்கு. அந்த அறிவு, மந்தமான அறிவை நாம் அதே மனதை வச்சு என்ன செய்யறோம், சுத்தப்படுத்தி உணர்வுக்கு கொண்டு போறோம். ஆமா, சாட்சியா இருக்கிறது தான். ஆமா, அதுதான் உணர்வு. நிஷ்டை தான், அதுதான் உணர்வு. அதை சாதாரண மனித வாழ்க்கையில சொன்னோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பார். நல்லா கேட்டுங்க. அவர் படம் வீட்டுல இருக்கும், இன்னும் எங்க அப்பா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. அது உணர்வு, அது உணர்வு. நல்லா கேட்டுங்க. கிராமத்துல ஒரு உள்ளவரம் கேட்டு 48 நாலு மண்டலம் இருந்தது. அது ஆன்மீகத்துல உலக வாழ்வு இருக்கு. அது எப்படி இருந்ததுன்னாக்கா, உணவெல்லாம் விட்டு தண்ணி மட்டும் சாப்பிட்டு 48 நாள் அது பூர்த்தி பண்ணுச்சு. அதே மாதிரி அது பூர்த்தி பண்ணிட்டு அது இப்போ அது குழந்தை கையில் வச்சுருந்தது. அந்த அந்த பொண்ணு என்ன உறுதி பண்ணிச்சுன்னா, உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியம் இல்லை, ஆனால் உணர்வு மட்டும் முக்கியம் அப்படின்னு அந்த கிராமத்துல உள்ள ஒரு பெண்ணு அது இன்னைக்கு பூர்த்தி பண்ணிச்சேன். இன்னைக்கு அந்த நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் இருக்கு அந்த பொண்ணு. அது ரொம்பவும் பிளஸ் அந்த பொண்ணு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். கருணாமி சொல்றது கரெக்ட் தான். ஆமா, சாக போறவன்ட்ட போய் நம்ம டேய் உசுரை உற்றாதேன்னு சொல்ல மாட்டோம். உசுரை உற்றாதேன்னு சொல்ல மாட்டோம். சாக போறவன்ட்ட என்ன சொல்லுவோம், மாறா மனசை விட்டுறாதேன்னு தான் சொல்லுவோம். மனசை விட்டேன்னா உசுறு போயிடும். மனசுதான் முக்கியம். அப்ப மனம் என்பது உணர்வுக்கு ஆட்பட்டது.
அப்போ உணர்வோடு சேர்ந்தது. அப்போ மனசை விடாம வச்சிருந்தால் அது உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், அந்த உணர்வுலேயே இருக்கிறது. சாமி ஒரு கதை சொல்றாருல, ஒரு புழுவை எடுத்து ஒரு 3 கொட்டு கொட்டிட்டு உள்ள பொந்துக்குள்ள வச்சு அடைச்சிட்டு அது ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் கொட்டாம வச்சிருக்கலாம்ல? தூக்கிட்டு வந்தது கொத்தாம கொண்டு போய் பொந்துல வச்சு மண்ணை வச்சு அடைச்சிருக்கலாமே. கொட்டினாதானே தெரியும். அப்ப உணர்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாரு. அப்ப கொட்டினதுனாலதான் அதுக்கு தெரியுது இப்படி கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த உணர்வு அது பிடிச்சிக்கிச்சு. அதன் பிறகு இது ரீங்காரம் கொடுக்கறத கவனத்துல எடுத்துட்டு வருது. சரியா? ரீங்காரம்ன்றது பயிற்சி, கதி. சரியா? ஆமா. உள்ள கொட்டி கொடுக்குறோம்ல, அது காதுல ஊதி கொடுக்குறோம்ல வித்தை கொடுக்கும்போது, அதை நம்ம என்ன செய்யணும், உள்ள அப்படியே லயம் பண்ணிட்டே தான் அந்த கதியை பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம், சாமியா மாறுவோம். எப்படி புழு குளவியா மாறுச்சோ அது மாதிரி நாம சாமியா மாற ஆரம்பிப்போம். அதனால தவம் செய்பவர்களுக்கு உணர்வு ரொம்ப முக்கியம். எதை விட ரொம்ப முக்கியம்? உணவை விட உணர்வு ரொம்ப முக்கியம். ஆமா. எப்ப பேசினேன் அது போயிடுச்சு, அவ்வளவுதான். சாதாரண மனிதன் இறந்து போனவனுடைய தன்னுடைய தகப்பன் 10 வருஷம் ஆயிடுச்சா அந்த போட்டோவை வச்சுட்டு இப்போ கேட்டாலும் என்ன சொல்றான், எங்க அப்பா இருக்காருன்னு. சரியா? அவனுக்கு அது உணர்வா இருக்கு. அது ஆமா உணர்வா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அது உணர்வா இருக்கு. இப்ப இவன் இறந்துட்டான், இவன் போட்டோ இப்ப அவங்க அப்பா போட்டோ பக்கத்துல வந்துடும், அவன் பையன் நிப்பான். நல்லா கேட்டுங்க. இப்ப இவன் சொல்லுவான் எங்க தாத்தாவும் இருக்காரு எங்க அப்பாவும் இருக்காருன்பான். அது உணர்வா இருக்கு. அப்போ இங்க இருக்கிறது எது நிரந்தரமா இருக்கு? உணர்வு மட்டும்தான் இங்க நிரந்தரமா இருக்கு. அதுதான் இப்ப நம்மளும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சமாதியில இருக்கிறவங்க இருக்காங்கன்றோம், ஆனா இது உண்மை, அது உண்மை இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கிறணும். ஐயா இதுதான் ஐயா நம்ம பக்தி மதத்துல உள்ளவங்க ஒரு கோயில்ல போய் ஒரு சாமியை பார்த்து அம்மா என்னை காப்பாத்து நான் கேட்டதான் கொடு அப்படின்னு அந்த அந்த சிலைக்குள்ள இருக்கிற அந்த சத்தியானது வெளியில டிராவல் பண்றாங்க. ஆனா இவங்க உள்ளுக்குள்ள சாமி இருக்குன்ற அந்த உணர்வுலயே அவங்க எனக்கு கூட எனக்கு கொடுன்னு கேட்கறாங்க. உணர்வு தான், அது உணர்வு தான் இல்லையா? இப்ப அது உண்மை இல்லை. எது போட்டோவை பார்த்து சொன்னது உண்மை இல்லை. சமாதியில நம்ம சொல்றோம்னா அது உண்மை. ஏன்னா அது ப்ரூஃப் நிறைய இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், செஞ்சிருக்கோம் இல்லையா? அப்ப அது உணர்வு சுத்த உணர்வா இல்லை. இது சுத்த உணர்வா என்ன சொல்ல வரேன்னா, அது அறியாதது, இது அறிந்தது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா ஆமா முடிஞ்சிருக்கோம். ஆமா இங்க அந்த கணக்கு வராது. அதனால நம்ம தவம் செய்யும் பொழுது கதாகதம் செய்தாலும் அந்த குளவி கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி சொன்னதை 3 கொட்டு கொட்டுது, அது தலையில கொடுக்க வச்சு 3 கொட்டு கொட்டுது. கொட்டின உடனே அதுக்கு அந்த சிந்தனை வந்துடுது. அதுக்கப்புறம் ரீங்காரம் இடுது. அந்த ரீங்காரத்தை கேட்டு 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 அது திரும்ப என்ன செய்யுது, அந்த கதியை கேட்டு கேட்டு அது கதி செய்ய ஆரம்பிச்சு வெளியில எது கதி கொடுத்ததோ அதுவாவே அது மாறுது. அப்போ நமக்கு சாமி வித்தை கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லி சொல்லி சாமி தான் கொடுக்குறாருன்னு சொல்லி கொடுத்தா நாங்க 3 தடவை கொட்டுறோம், காதுல கொட்டுறோமா இல்லையா? கதி எடுத்து காட்டுறோம், சுழுமுனையில வச்சு காட்டுறோம். அப்ப அந்த சிந்தனையோட அந்த உணர்வோட நாம ஜபிக்கும் போது தவம் செய்யும் போது ஒரு நாள் என்னவா மாறிடுவோம், சாமியாவே மாறிடுது. தான் ஏக ஜீவ தத்துவம். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆமா இப்ப யாரு 2 பேரு 2 அறை ரெடியா இருக்கு, யாரு இப்ப போறா? யாரு இப்ப போறது இல்ல? ஆமா. அதனால உணவு முக்கியம் அல்ல, உணர்வு முக்கியம். ஆனா நமக்கு ஒரு தைரியம் இருக்கு, என்ன தெரியுமா? 2.5 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் 15 நிமிஷம் நிஷ்டை, அடுத்து 10 நிமிஷம் ஜெபம், முடிச்சாச்சா போடுறா சத்துனிய அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரே இது நமக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருமே யோகத்துல இருக்கிறவங்க பயப்படுவாங்க, சாப்பாடுல கை வைக்க பயப்படுவாங்க. அப்படி ஒரு தைரியம் சாமி கொடுத்துருக்காருன்னா
இது எதையும் என்ன செஞ்சிடும், எரிச்சிருண்டா. இந்த வெப்பத்துக்கு அதெல்லாம் பத்தாதுன்றாரு. அதெல்லாம் பத்தாது, அதனால கலந்து அட்டினாரு. கலந்துரு, எல்லாத்தையும் கலந்துரு, ஏக சுவையா கலந்து நீ வாட்டு கவலமா போடு. ஆனா ஊதுனார். நீ ஊதலைன்னா மந்தமாயிடுவ. அதுதான் இந்த சைடு உள்ளவன். அவனுக்கு உணவே கொடுக்கல, ஆனா உணர்வை பிடிச்சிட்டான். பிடிச்சதுனால எனர்ஜி ஆயிட்டான். திறந்து விட்டவனே குடுக்குன்னு ஓடி வந்துட்டான் நேரம். அவன் மந்தமா இருந்தான். இதுதான் வித்தியாசம். சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பயிற்சி.